ஆக்சுவலா இந்த சீரிஸ்க்கு முன்னாடியே என்னோட பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷமிய கூட்டிட்டு போகாதது. ஐ திங்க் அது வந்து ஒரு ஒரு என்னால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் பவுலிங் லைன் அப்ல ஷமி ஓகே. அவர் ஃபிட் இன்ஜுரிக்கு அப்புறம் தான் வராருன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஓகே. பூமரா இல்லாத மேட்ச்ல ஆட வைங்க. அவர 3 மேட்ச் குடுக்குற மாரி இவருக்கு 2 இல்ல 3 மேட்ச் ஆட வைங்க. சோ சோ எல்லா மேட்சும் ஃபிட்டா ஆடணும்னு கிடையாதுல்ல. இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாலயே பெஸ்ட் சீம் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷம்மி தான். மோர் தென் பூமரா. பூமரா கூட கொஞ்சம் வந்து பவுன்ஸ்ல டிபெண்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் இதுல தான் பண்ணுவாரு. ஆனா, ஒரு ஷமி வந்து ப்ராப்பர் சீம் பவுலர். நீங்க பார்த்தீங்கன்னா, அவரோட சீம் வந்து பெஸ்ட். யாரோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, அவரோட சீம் கரெக்ட்டா இருக்கும். யுகே கண்டிஷன்ஸ்க்கு பால் இப்டி இப்டி லைட்டா மூவ் ஆகும். சோ ஷமிய அவங்க எடுத்துட்டு போகாதது என்னால என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் கூட என்னால நம்ப முடியல. சோ சரி. அதனால கம்பீர் சேலஞ்ச் தான். தேர் இஸ் நோ டவுட். ஷமியே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. விக்கெட் எடுக்கிறதுக்கு பும்ராக்கு மித்த பவுலரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவர்ட்ட போய் பேசுங்க. என்ன மாரி வந்து ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும். எப்படி போட்டா எப்படிலாம் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி பேசி அந்த ஒரு புரிதல உண்டு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஷமி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இத. கரெக்ட். அதுதான் சப்போர்ட் பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரலா நியூ பால் பவுலர்ஸ் எப்பவுமே ஓரளவுக்கு நல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் போகும். அ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அந்த ஓவர்சீஸ்ல போய் டாமினேட் பண்ண டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூம்ரா, ஷமி அப்புறம் பார்த்தீங்கன்னா, இஷாந்த் சர்மா போடுவாரு. அதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் பவுலர்ஸ் வந்து ரன் குடுக்காம விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு ரன் குடுக்காம போடுவாங்க. ஆனா இப்ப இந்த சீரிஸ் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து நிறுத்தவே மாட்டாங்க. நீங்க யார போட்டாலும் அடிக்க தான் போறாங்க. சோ நான் முன்னாடியே ஆரம்பத்துல சொன்னேன். ரன் நிறுத்துறங்கிற ஸ்ட்ராட்டஜியே வந்து இந்தியா யோசிக்கக் கூடாது. டிஃபென்சிவாவே போனாங்க அப்படின்னா காலி. சோ ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போது விக்கெட்டுக்கு தான் போணும். தே ஷுட் கோ ஃபார் விக்கெட்ஸ். நீங்க ஒரு ஓவருக்கு 6 ரன் குடுத்தாலும் பரவால்ல. எனக்கு 4 விக்கெட் எடுத்துக் குடுன்னு சொல்லுங்க எல்லா பவுலர்கிட்டயும். நீங்க ரன் குடுக்காம டிஃபென்சிவ வச்சு போடாதீங்க. நீங்க டிஃபென்சிவா ஃபீல்ட் வச்சாலும் பவுலர் விக்கெட் எடுக்கணும். அதனால ஷமி சொன்னது பெர்ஃபெக்ட். யுவர் சப்போர்ட் பவுலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் பவுலர்ஸோட சப்போர்ட் பண்ண தான் வந்து ஒரு கலெக்டிவா ஒரு டீம வந்து ஒரு பில்ட் பண்ண ஆப்போசிஷன் பேட்டிங்க கம்மி பண்ண முடியும். சப்போர்ட் பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.